ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஷாமினி. நான் 8% இருக்கிறேன். நான் இன்றைக்கி கன்சிஸ்டன்சி ஆஃபர் பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே பண்ணுவாங்க, 60 PV 100 PV எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது இது கன்சிஸ்டன்சி ஆஃபரா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஸ்ட்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகேவா? இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர் அதோட பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 67 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது. அதே 60 PV கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஆனால் 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா 35 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டரில் 67 ரூபா, 60க்கு 50, 100 PVக்கு 35 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் நமக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நமக்கு கிடைக்கிது. இப்போது இது நம்ம சில பேருக்கு தெரியாது. இதை இப்போ நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு விவரமாக சொல்லித்தரேன். கொஞ்சம் இதை ஃபுல்லாக எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ 100 PVயோட பெனிஃபிட்ஸு, அப்புறமா 60 PVயோட கன்சிஸ்டன்சி ஆஃபரோட பெனிஃபிட்ஸு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 4 மந்த்துக்கு நம்ம தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் கன்சிஸ்டன்சி ஆஃபரில் அது நமக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம 2 மந்த்து பண்ணிட்டோம், 2 மந்த்து பண்ணிவிட்டு இல்லை 3ஆவது மந்த்து பண்ணிட்டோம், 4ஆவது மந்த்து பண்ணலையோ அப்படின்னாலும் நமக்கு 100 PV வராது, கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நமக்கு வராது. இந்த 4 மந்த்து நம்ம தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வரும். ஓகேவா? இப்போது நம்ம பர்ச்சேஸ் வந்து இப்போது 100 PVக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 மாதத்துக்கு நம்ம 3000 வச்சு கன்சிஸ்டன்சி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 12,000 ரூபா. ஓகேவா? அடுத்து பர்ச்சேஸ் வந்து 10% நமக்கு ஃப்ரீ ப்ராடக்டாக தான் கொடுக்குறாங்க. நம்ம 3000 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கு நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டு கிடைக்கிது. ஓகேவா? பர்ச்சேஸில் நமக்கு 10% ஃப்ரீ ப்ராடக்ட்டு 300 ரூபா. அப்போ 4 மாதத்துக்கு 1200 ரூபா. அடுத்து 10% to 20% ரிட்டெயில் ப்ராஃபிட்டு அப்படின்னா என்ன? ரிட்டெயில் ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு வந்து எம்ஆர்பி ரேட்டில் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து டிபி ரேட்டில் தான் கொடுப்பாங்க. டிபி ரேட்னால் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் 10% to 20% வந்து 600 ரூபா ப்ராஃபிட்டாக நமக்கு வருது. ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ஸு அது வந்து அப்படின்னா என்ன, 5% to 11% வரைக்கும் இருக்குது. அது வந்து ஷார்ட் இன்கமாக நமக்கு கிடைக்கிது. அது 200 ரூபாய்க்கு. இப்போ 4 மாதத்துக்கு 800 ரூபாய்க்கு நமக்கு வந்துடும். ஓகேவா? இதே நம்ம இந்த 4 மாதமும் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது 5th மந்த் இந்த 4 மாதம் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு 2500 ரூபா வவுச்சர், ஃப்ரீ வவுச்சராக நமக்கு வரும். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3000 ரூபாய்க்கு நம்ம எல்லோரும் 4 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 3000 வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 12,000 ரூபாய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம 4 மாதத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணது நம்ம 12,000 ரூபா நினச்சிருப்போம். ஆனால் நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்டாக கிடைக்கிறது 1200, ரிட்டெயில் ப்ராஃபிட் 2400, போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸாக நமக்கு கிடைக்கிறது 800 ரூபா. ஓகேவா? இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 4600 ரூபா தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. ஓகேவா? ரிட்டர்ன்ஸை வந்து 7400 ரூபா நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம 12,000 ரூபாய்க்கு பண்ணலை, நம்ம பண்ணது 4600 ரூபாய்க்கு. ஆமாம், நம்ம ரிட்டர்ன் பண்ணது வந்து 7400 ரூபா. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணது 4600, நம்ம சேவிங்காக வந்தது 662% நமக்கு சேவிங்காக வந்துச்சு. ஓகேவா? இதே தான் இந்த 4 மாதம் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம். இந்த 4 மாதம் தொடர்ந்து பண்ணதில் நமக்கு 5ஆவது மாதமாக நமக்கு வவுச்சரில் வந்துடுது. ஓகேவா? 2500 ரூபா நமக்கு வவுச்சரில் வந்துருக்கு. இதே தான் நம்ம இதே 60 PV கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நம்ம இங்கே 3000 ரூபாய்க்கு பண்ணுறோம், இங்கே பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் ரீபர்ச்சேஸ் 10% ஃப்ரீ ப்ராடக்டில் வந்து 200 ரூபாவும் 200 ரூபா வச்சு 800 ரூபா 4 மாதத்துக்கும், 10% to 20% ரிட்டெயில் ப்ராஃபிட் வந்து 400 ரூபா வச்சு 4 மாதத்துக்கு பார்த்தோன்னா 1600 ரூபா. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து
100 படி வச்சு 400. அப்போ நம்ம 5வது மாதம் வவுச்சர் 1250 நம்ம வவுச்சர் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம இதுலேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது வந்து 3700. ரிட்டன் வந்தது 4300 நமக்கு ரிட்டன் வந்துச்சு. ஓகேவா? ஆனால் நம்ம 8000க்கு நம்ம பண்ணலை. ஓகேவா? நம்ம பண்ணது வந்து 3700. ரிட்டன் நமக்கு 4300 நமக்கு ரிட்டன் வந்துட்டு. ஓகேவா? இதுலேயும் சேவிங்கை பார்த்திங்கன்னா 54% நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேவா? இதுதான் 100 PVக்கு 60 PVக்குள்ள கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஓகே, இனி 30 PV 60 PV 100 PV இந்த இது நம்ம எப்படி பண்ணால் எவ்வளோ இதில் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கே ஒரு ஆள் நடக்கிறாங்க, அவங்க 30 PV பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 PV பண்ணுறவங்க நடந்து மெதுவாக போகிறாங்க. அவங்க 30 PV பண்ணுறதுக்காக அவங்க நடந்து போனாலும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆனால் மெதுவாக நடந்து 30 PVயில் உள்ளவங்க மெதுவாக நடந்து போய் அச்சீவ் பண்ணுறாங்க. அடுத்து 60 PVயில் உள்ளவங்க வந்து சைக்கிளில் போகிறாங்க, ஆனால் அவங்களும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. 30 PVயோட 60 PV கொஞ்சம் ஸ்பீடாக சைக்கிளில் போகிறாங்க. ஓகேவா? அடுத்து 100 PV ஹெலிகாப்டரில் போகிறாங்க. அவங்க வந்து 100 PV 30 PVயும் 60 PVயோட டக்குன்னு அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், நம்ம நடந்து போகிறது ஈஸியாக இல்லை சைக்கிளில் போகிறது ஈஸியாக இல்லை ராக்கெட்டில் போகிறது ஈஸியாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துங்க. 100 PVனா டக்குன்னு அச்சீவ் பண்ணலாம். 60 PVனா 100 PVயோட கொஞ்சம் கம்மி. அடுத்து 30 PV வந்து 60 PVயை விட கம்மி. ஸோ இதில் நம்ம 100 PV எடுத்து பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இனி ஃபாஸ்ட் 8% போகிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து 8% போகிறதுக்கு நமக்கு தேவையான PV பார்த்திங்கன்னா 282 PV தான் நமக்கு தேவை. ஓகேவா? சிங்கிள் மந்த்லேயும் எடுத்துக்கலாம் நம்ம சிங்கிளாக. இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் 100 PV 60 PV பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 60 PVயில் நமக்கு கீழே 5 பேர் பண்ணணும். 5 பேர் பண்ணால் தான் நம்ம 282 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம 8%க்கு போகலாம். அதே 100 PVயில் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கீழே 2 பேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக 8% கிடச்சிரும். 282 PV தான் நமக்கு வேணும். ஃபாஸ்ட் ஆஃப் 8%க்கு போகிறதுக்கு 282 PV தான் வேணும். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம பாருங்கள், 60 PVயில் 4 பேர் நம்மளோட சேர்த்து 5 பேர் பண்ணணும். ஆனால் 100 PVயில் பாருங்கள், வெறும் நம்ம 3 பேர் பண்ணால் போதும். ஃபாஸ்ட்டாக நம்ம 8% போயிடலாம். ஓகேவா? அடுத்து 100 PVயோட கன்சிஸ்டன்சி ஆஃபரில் பாருங்கள். ஓகேவா? இது கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வந்து நான் இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர். இதில் நமக்கு வந்து 4 மாதம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 2500 நமக்கு வவுச்சரில் இருக்குது. அந்த 2500 நம்ம என்ன வாங்கிக்கலாம்? ஓகேவா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2500 வச்சுட்டு 100 PVயில் 4 மந்த் நம்ம பண்ணிட்டோம். ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம இனி வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி தொட்டு 14ஆம் தேதி வரை தான் ஸ்கீம் மந்த் இது இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா 2ஆம் தேதி தொட்டு நம்ம 14ஆம் தேதி வரை தான் அவைலபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னா இது கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வராது. ஓகேவா? அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 4 இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மிஸ்ட்ரல் மிலன், அடுத்து வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9, அடுத்து டியோ கார்டன். இந்த 4ஐயும் தவிர நமக்கு வேறு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? 100 PVயில் இந்த 4 மட்டும் நமக்கு கிடைக்காது. இதை தவிர நம்ம வேறு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதான் கன்சிஸ்டன்சி ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. 2500 நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நம்ம 3000 வச்சு பார்க்கும்போது 2500 நமக்கு ஃப்ரீ இதில் வந்துச்சு. ஓகேவா? 5 மந்த் பண்ணிட்டோன்னா வவுச்சரில் வந்து 2500. அது வந்து 2ஆம் தேதி தொட்டு 14ஆம் தேதி பண்ணால், 2ஆம் தேதி தொட்டு 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வரும். இந்த 4 ப்ராடக்ட்டையும் தவிர வேறு என்ன வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் 100 PVயில். ஓகேவா? அதே தான் 60 PVயில். இப்போ நீங்கள் 60 PVயில் பார்த்தீங்கன்னா இதுவும் 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் நமக்கு நம்ம 4 மாதம் பண்ணிட்டோம். இனி 5ஆவது மாதத்தில் நமக்கு வந்து வவுச்சராக வந்தது 1250 ரூபா வவுச்சராக வந்துச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்ஷன் 1ஐயும் எடுத்துக்கலாம், இல்லை ஆப்ஷன் 2 நமக்கு எது தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் 90 கேப்சூல் இருக்குது, வெஸ்டேஜ் ஆலிவேலா 60 கேப்சூல், அஷூர் கேர் ஆயில் 200 ml, அடுத்து அஷூர் டெய்லி கேர் ஷாம்பூ 200 ml,
அஷூர் கிளாரிஃபை ஃபேஸ் வாஷ் 60 கிராம். இது வந்து ஆப்ஷன் 1ல் இருக்கிறது. ஓகேவா? இல்லை நமக்கு ஆப்ஷன் 1 வேணாம், எனக்கு ஆப்ஷன் 2 தான் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த 2ல் எது வேணுனாலும் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் வெஸ்டேஜ் நானின் 90 கேப்சூல் இருக்குது. மிஸ்ட்ரல் ஆஃப் மிலன் டிஃபைன்டு காஜல் இருக்குது பிளாக் கலரில். சீட்டா ப்ரெமியம் ஸ்பைசி டீ 200 கிராம். ஹைவெஸ்ட் அல்ட்ரா மேஜிக் டிட்டர்ஜென்ட் பவுடர் 500 கிராம் இது இருக்குது. ஓகேவா? இந்த 2ல் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு அது வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி தொட்டு 14ஆம் தேதிக்குள்ளே நம்ம பண்ணால் தான் இதுவுமே கன்சல்டன்சி ஆஃபரில் வரும் 60 பிவில். ஓகேவா? அதுவும் 4 மாதம் நம்ம தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ லீடர்ஸ். இதான் உங்களுக்கு எல்லோரும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் கன்சல்டன்சி ஆஃபரில் உள்ள எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.